நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. போன்பே மூலம் நூதன கொள்ளை எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பழ ஜூஸ் சர்பத் விற்பனை செய்யும் சின்னக்கனி என்பவர் ஒரு புகார் மனு கொடுத்தார். அதில் நான் நாகர்கோவிலில் வேப்பமூடு ஜங்ஷனில் ஜூஸ், பழம், தண்ணீர் பாட்டில்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருவதாகவும், கோடை காலம் என்பதால் ஏராளமான மக்கள் சர்பத், பழ ஜூஸ் குடிக்க வருகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே பணம் தருவார்கள். பெரும்பாலானவர்கள் போன்பே மூலம் வாங்கிய பொருளுக்குரிய பணத்தை செலுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் போன்பே நிறுவனத்தின் ஊழியர்கள் என கூறி சிலர் என் கடையில் வந்து போன்பே நிறுவனத்தின் கோடு ஸ்டிக்கர்களை ஒட்டி சென்றனர். வாடிக்கையாளர்கள் இந்த ஸ்டிக்கர் வழியாக தரும் பணங்கள் என் வங்கி கணக்குக்கு வராமல் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு செல்லும் வகையில் இந்த ஸ்டிக்கர்களை பயன்படுத்தி ஒரு வருடமாக லட்சக்கணக்கில் பணம் மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும், இவர்கள் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டிருந்தது. இந்த நூதன மோசடி முறையை பார்த்து போலீசார் பெரும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் மற்றும் தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு, நாகர்கோவில் மாநகர மாவட்ட ஊடக செயலாளர் தொல்காப்பியன், மாநில ஊடக பொறுப்பாளர் பாவலர் ரியாஸ், மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராணி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாவட்ட அமைப்பாளர் சுபாஷ் மற்றும் நாகராஜன் உட்பட பலர் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்.